வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியோட பாலியல் வன்கொடுமை, இந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும்னு அந்த குற்றத்தை செய்த ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் அவருடைய ஆதாரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வரோம். இப்ப மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவல்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு பல உண்மைகளை மறக்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மைகள் அதனுடைய அடிப்படை ஆதாரங்களையே வெளியிடலாம் அப்படின்னு. இந்த ஞானசேகர் என்பவர் யார் அப்படின்னு ஒரு பின்புலம், இவர் எப்படி 10 வருஷமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு வர்றார் அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை நேற்றுக்கு நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. காவல்துறை எப்படி இந்த ஒருவர் தான் குற்றம் புரிந்தார் நீங்க சொன்னீங்க, முடிவெடுத்தீங்க அப்படின்னு. இந்த கேள்விக்கான அடிப்படை என்னன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் ஒரே ஒருத்தரை எதிர்க்க முடியலையா அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வரும். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் 2 பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வருகிறது. ஞானசேகர பின்புலத்தை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இவரோட மனைவி அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தற்காலிக பேராசிரியராக வேலை செய்யறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த பேராசிரியர் வேலை கிடைப்பதற்கே ஒரு மந்திரியிடமிருந்து அழுத்தம் வேலை கிடைத்ததாகவும் ஒரு தகவல். சோ அந்த மனைவி அங்கே தற்காலிக பேராசிரியர் இருக்கனால இவர் திமுக கொடி கட்டின ஜீப்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பெரிய ஜபர்தஸ்தா போயிட்டு வருது இவரோட வாடிக்கை. இப்ப இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளைக்கு காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டதுல இவரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி காவல்துறை நிலையத்தில் ரகலை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, திமுகவோட வட்ட செயலாளர் சண்முகம். அதே ஏரியா திமுக வட்ட செயலாளர், அவரோட பேரு சண்முகம். இப்ப காவல் நிலையத்துக்குள்ள கூட சிசிடிவி எல்லாம் பொருத்தி இருக்கிறாங்க. இவர் விசாரணை பண்ணக்கூடிய அந்த புட்டேஜ் காவல்துறை வெளியிடுமா, இந்த மாதிரி சண்முகம் என்பவர் வட்ட செயலாளரோட தலையிடலாம் இல்ல அப்படின்னு நிரூபிப்பதற்கு அந்த புட்டேஜ் வெளியிடுமா? காப்பாத்துறதுக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டியில திடீர்னு எல்லா கேமராவும் பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அவசர அவசரமா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இல்ல 57 கேமரா தான் போச்சு, பாக்கி கேமரா வேலை செய்யுதுன்னு பூசி முழுகுனீங்கிறது உண்மை வெளியில தெரிஞ்சு போச்சு இல்ல. அடுத்தது ஒண்ணு பார்த்தோம்னாக்கா, ஞானசேகருக்கு ஒரு மனைவி மட்டும் இல்ல, 2வது மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கும் போதே கூட படிச்ச ஒரு மாணவியோட தவறா நடந்து அந்த பெண் கர்ப்பமாகி வேற வழி இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப முதல் மனைவி 2வது மனைவி 2 பேர் 2 வீட்டுல தான் இருக்காங்க. சரி, இவர் 2 மனைவி பிளஸ் இந்த பாலியல் குற்றம் மட்டும்தான் பாத்தீங்கன்னாக்கா அது இல்ல, 3 பேரை மொத்தம் சீரழிச்சிருக்காரு. இந்த காம கொடூரம் 3 பேரை சீரழிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஒரு தாசில்தாரோட மகள்னு ஒரு தகவல் வந்திருக்குது. இன்னொருத்தங்க அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல உணவு விடுதியில ஒப்பந்த ஊழியராக பணிபுரியவங்க ஒருத்தங்க அப்படின்னு. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தோழின்னு வேற ஒண்ணு இருக்கு. சோ இதெல்லாம் முழுமையா விசாரணையில வெளியே கொண்டு வராம நீதிமன்ற காவல்னு கேட்கறதுக்கான நோக்கம் என்ன? ஒரு சப்பக்கட்டு காலில் கட்டுன்னு சொல்லி அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில படுக்க வச்சு உய்யாரமா கவனிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? ஆளுங்கட்சியோட அழுத்தமா? இப்ப என்ன எதிர்பார்க்கணும்னா, போலீஸ் காவல் எடுத்திருக்கணும், போலீஸ் காவல் எடுத்து விசாரணை பண்ணிருக்கணும். இப்ப விசாரணை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு தெளிவா தெரியுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் மாணவர்கள் மத்தியிலேயே பரவி இருக்கு. அங்க போராடக்கூடிய மாணவர்களே இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு கூடிய விஷயங்கள் தரவுகள் ஒரு சாமானியனா நமக்கே கிடைக்கும் போது காவல்துறை கிடைக்காமலே இருக்கும். யாரை காப்பாத்துறதுக்கு, யார் மூடி மடிக்கிறதுக்கு இந்த நாடகம்? மேலும் இந்த சண்முகம் வட்ட செயலாளர் ஞானசேகருக்கும் நெருங்கிய நண்பர்கள். இவர்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே அங்க இருக்கிற ஜிம் ஏழுமலைன்னு ஒரு ரவுடி இருக்கிறான், அந்த ரவுடியோட கூட்டாளிகள், இந்த ரவுடி கிட்ட வேலை பார்த்த கூட்டாளிகள். சோ அந்த ஒரு சகவாசம் வச்சுட்டு அந்த இடத்துல கள்ளசாராயம், கஞ்சா போன்ற பொருட்கள் விற்பதற்கான முழு முக்கிய காரணகர்த்தாக்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு சுதந்திரம் கிடைச்சு விசாரணை நடக்குமா? முறையாக விசாரணை நடந்து இந்த பெண் மட்டுமல்ல, மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யுமா? அந்த நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் ஓய போவதில்லை. மேலும் பல உண்மைகள் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டு இந்த உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய ஜனநாயக கடமை. அது தொடர்ந்து நடக்கும். இதற்காக நீங்க என் மேல என்ன அவதூறு வச்சு நேற்றிலிருந்து பரப்பிட்டீங்களா அவதூறு வீடியோ, அது மாதிரி என்ன வச்சு அவதூறு பரப்பி முயற்சி பண்ணாலும் வாழ்த்துக்கள் பண்ணுங்க. ஆனா இந்த நியாயம் கிடைக்கப்பெறும் வரை, இந்த திமுகவின் முகத்திரை கிழிக்கும் வரை நாங்கள் ஓய போவதில்லை. நன்றி.